जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதுல இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது ஒரு முடிவு, ஒரு பெரிய திருப்பத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி யாருடைய ராசி சொல்லுங்க? பெருமாள் சம்பந்தப்பட்ட ராசி, மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்காரர்கள மகாலட்சுமிய ரொம்ப பூஜை பண்றது, மகாலட்சுமியை தீபம் ஏத்துறது, மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்ல நீங்க பண்ண இன்னும் இந்த ரிஷபராசி ரொம்ப சிறப்பு. அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இந்த ரிஷபராசி எல்லாம் சிறப்பான ஒரு விஷயம்தான். நீங்க என்ன சில ஒரு காலத்தின் கிரகநிலை சில கஷ்டங்களை எதிர்நோக்குறீங்க, அவ்வளவுதான். ஆனா அதற்கான நம்ம அந்த தெய்வங்கள் உபாசனா தெய்வங்கள்னு பேரு. உங்களோட உபாசனா தெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்க புடிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி ரிஷபராசிக்கான உங்களோட உபாசனா தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. அதாவது உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வேற, உபாசனா தெய்வத்தை பிடித்து கொண்டால் அது என்னைக்குமே உங்க கூடயே இருக்கும். ஆனா அந்த ரகசியத்தை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை என்னோட உபாசன தெய்வம் இதை நான் கும்பிட்டு இருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன் அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது பரம ரகசியம். அது அதனாலதான் சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களோட இஷ்ட தெய்வம் வேற, 1000 தெய்வம் இருக்கலாம், முருகனை கும்பலாம், விநாயகர் கும்பலாம், பைரவர் கும்பலாம். ஆனா உபாசனா தெய்வம் மிக முக்கியமானது. சரிங்களா? அடுத்ததாக உங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவா கொண்டு போறதுதான் சார். சிறு சிறு சலசலப்பு இருக்குங்க, சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு. அதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யார் விட்டு கொடுத்து போகணும்? கணவன் விட்டு கொடுத்து போகணும். சில விஷயத்துல கணவன் சில விஷயத்துல சரி பரவாயில்ல அனுசரித்து சில விஷயங்களை கொண்டு போக வேண்டும். அதாவது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு போனவர்கள் கெட்டு போனதில்லை. சோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேர்ல பாத்தீங்கன்னா தான் சொல்லுவதே சரி என்று பேசுவார்கள் சில மனைவிமார்கள். மனைவி நம்ம கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி மனைவின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதாங்க சரி, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசதான் பேசுவாங்க, சொல்லதான் சொல்லுவாங்க. ஆனா நீ சில விஷயத்த யோசிச்சு பண்ணு, ஏன் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா, பண்ண மாட்டியா அப்படின்லாம் சில வாக்குவாதங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல அனுசரிச்சு பேசணுமோ அந்த விஷயத்துல அனுசரிச்சு பேசுங்க, பண்ணுங்க. அதே போல சகோதரன் சகோதரி ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அப்பா கிட்ட வீண் வம்பு சண்டைகள் அதிகமாக வரும். அப்பா கிட்ட போய்
நீ பண்றதுதான் சரியில்லை, நீ அவனுக்கு செய்யற எனக்கு செய்ய மாட்டேங்கிற, இவனுக்கு செய்யற எனக்கு செய்ய மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு தேவையில்லாத சில மன உளைச்சல்கள், மன பிரச்சனைகள் நிறைய வரும். இதனால மன சங்கடங்கள் இந்த சகோதரன் சகோதரிக்குள்ள சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வரும். அதே போல நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, ஓரளவுக்கு அதுல அதாவது சில விஷயங்கள் நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, தெரிய வந்தால் அவமானப்படுவாய். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தெரிய வந்தால் அவமானப்படுவாய். உன்னுடைய அவமானப்படணுமா, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி கொண்டு போகணும், உன்னோட ரிலேஷன்ஷிப்ல நீ கவனமா இரு. லவ் சம்பந்தப்பட்டது இருக்கே, நீ லவ் பண்றியா, நீ பண்ணு, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, வீட்டுல சொல்லணும்னு நினைக்கிற, நீ சொல்லு. உனக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவா அமையும். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, சில விஷயங்கள் உனக்கு பாசிட்டிவா வரும். ஆனால் சொல்லக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ வாட்டுக்கு எல்லா நேரத்திலும் போய் எல்லா நேரத்திலும் டக்குன்னு போய் வாய் விட்டுறக்கூடாது. இந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ அந்த நேரத்துல சொன்னால் அது உனக்கு சரியாக இருக்கும். ஒண்ணு அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக உன்னுடைய ராசிக்கே பார்த்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய வேலை தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும். வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துனோம்னா ரிஷப ராசி பொறுத்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கும். ஆனா இங்க என்னென்ன உழைப்பு அதிகமா இருக்கு, ஊதியம் குறைவாக இருக்கு. நீ சம்பாதிக்கிற, உழைக்கிற, நிறைய உழைக்கிற, 100% உழைக்கிற, டே அண்ட் நைட் உழைக்கிற, ஆனா உனக்கு அதற்கான ஒரு சன்மானமோ அதற்கான ரெகக்னைசேஷனும் உனக்கு பூரணமா கிடைக்கல. மனசு வெறுத்து போய் இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறலாமா, இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு வருமா, வெளிநாட்டுல இருக்கும்போது இப்ப நீ வெளிநாட்டுல இருக்க, வெளிநாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு நம்ம போலாமா, இல்ல இங்க வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். மேலதிகாரிகளுடன் சிறு உரசல்கள் ஏற்படலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே போல மற்றவர்கள் வேலைக்காக நீங்கள் பொறுப்பேற்காது. மற்றவங்க வேலையெல்லாம் இருக்காங்க, நீ போய் பொறுப்பெடுத்து நான் இதை செய்யறேன் அதை பண்றேன் அப்படின்லாம் நீ இது பண்ணாது. அதே போல குடும்ப விஷயத்திலையும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கு. அதாவது இரண்டாம் திருமணம் ரொம்ப கவனமா, திருமணம் மறுமணம் சொல்றோம், திருமணம் செய்வர்களுக்கு ஓரளவு ஓகே, மறுமணம் செய்யற இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு கல்யாணம் பண்ணி அவசரப்பட்டு சில விஷயங்கள் முடிவுகளை எடுக்காதே, அது ரொம்ப மிக முக்கியமானது. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு இந்த பணம் வருது, பண விஷயமா சில பாசிட்டிவா சில விஷயங்கள்ல நடக்கிறது, நல்ல செய்திகள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உண்டு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ல ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த சுகர் சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற ஏதாவது சிறு சிறு அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதே போல சில நேரத்துல இந்த வீடு வாங்குறது, நிலமா வாங்குறது, பிளாட்ஸ் வாங்குறது அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துல ஒரு 10 நாள் 20 நாள் பொறுமையா இருந்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேல முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றீங்களா, ஒரு ஃபேக்கான விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க, ஸ்கேம்ல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் போய் மாட்டிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கேம்ல முக்கியமா விதவிதமான ஸ்கேம் வருது, போய் எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் இப்ப இருக்கக்கூடிய எஃபர்ட் பத்தாது, இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்கணும். மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயத்துல நிறைய சக்சஸ் பண்ணி மார்க்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. சோ சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா வருது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது மகாலட்சுமி வழிபாடு நிறைய. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோவிலுக்கு போங்க, மகாலட்சுமி சன்னதியில தீபம் ஏத்துங்க. மகாலட்சுமி சன்னதியில எத்தனை தீபம் ஏற்றினால் உங்களுக்கு சிறப்பு, 6 தீபம் ஏற்றினால் சிறப்பு. கோவிலுக்கு போனீங்கன்னா 6 தீபம் ஏத்துங்க. நல்ல பியூரா நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் அம்மன் கோவில்ல போய் ஏத்துங்க. மகாலட்சுமி சன்னதி இருக்கா, மகாலட்சுமி சன்னதியில 6 நெய் தீபம் ஏற்றி அந்த மாதத்திற்கான சில விஷயம் நல்ல ஆத்மார்த்தமான வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கும். சோ அதை நீங்க இந்த ரிஷபராசி கடைபிடித்தால் சிறப்பு. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.